கடவுள் இருக்கான் குமார், இந்த டைட்டில் வந்து ஜிவி சொன்னார். ராஜேஷ் சார் பற்றி சொல்லணும். அதிக அசிஸ்டன்ட் டைரக்டர் கொண்ட குழு வந்து ராஜேஷ் சார் தான். நானும் ரவுடிதானுக்கு அப்புறம் இமீடியட்டாக என்னை நம்பின என் மேலே ஃபுல் கான்ஃபிடென்ஸோட ஃபர்ஸ்ட் வந்த டைரக்டர் வந்து டைரக்டர் ராஜேஷ் சார். டீசர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ராஜேஷ் சார் இஸ் பேக் அப்படின்னு சொல்லுவீங்க. Kick. Well, it's been a super kicked journey in Solla, super exciting and super wonderful journey. நம்ம ஒரு சூப்பர் பொண்ணா பார்த்து ரொம்ப அழகான பொண்ணா பார்த்து தான் லவ் பண்ணுவோம். அப்பவும் திருப்தி இருக்காது. நம்ம ஃப்ரெண்டு பார்த்துட்டு மச்சான் அவங்க ஃபிகர் சூப்பராக இருக்குன்னு சொன்னால் நமக்கு ஒரு கிக்கு வரும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராஜேஷ் படம்னா அது என்ன சொல்கிறது, அதில் நான் நடிக்கலை, பட் அது என்னுடைய படம் மாதிரி. நான் ராஜேஷ் ஃபோன் பண்ணி சொன்னார், இது மாதிரி டீசர் ரிலீஸ் பண்ணுறோம், நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் நல்லா தான் பண்ணுவீங்க நீங்கள், ஏன்னா டீசர் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பெரிய ஹிட்டான டீசர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஓகே அந்த ஒரு சரக்கு கிளாஸை கசக்கி போட்டுட்டு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்கிறது. ஸோ டீசருக்கு ஒரு ட்ரேட்மார்க்காக பண்ண ஒரு ராஜேஷ். ஸோ அதனால் இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா, இல்லை பட் நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு பேசணும் அப்படின்னாரு. ஆக்சுவலாக நம்ம ஹியூமன் சைக்காலஜியே ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா நம்ம ஒரு சூப்பர் பொண்ணாக பார்த்து ரொம்ப அழகான பொண்ணாக பார்த்து தான் லவ் பண்ணுவோம். அப்பவும் திருப்தி இருக்காது. நம்ம ஃப்ரெண்டு பார்த்துட்டு மச்சான் அவங்க ஃபிகர் சூப்பராக இருக்குன்னு சொன்னால் தான் நமக்கு ஒரு கிக்கு வரும். ஏன்னா அப்படி நம்ம பழகிட்டோம். நமக்காக லவ் பண்ணுறோமோ இல்லையோ, நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டு பார்த்து கொஞ்சம் போராமல் பண்ணோம், செம்ம ஃபிகர் மச்சான் வாழ்னு, அப்போ தான் நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ பார்த்துட்டு நான் ஒரு வார்த்தை சொல்லணும் அந்த டீசரை பற்றி. நல்லா இருக்கு படம். ஆக்சுவலாக வந்துட்டு எடுத்த உடனே ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு போவாங்க. இவங்க டீசர்லேயே போயிட்டாங்க பார்ட் 4 வரைக்கும். ஸோ 4 டீசரும் நல்லா இருக்குது. இதில் யாராக்கு எது பிடிச்சது அதை அவங்க லைக் பண்ணிங்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ராஜேஷ் வந்துட்டு ஜிவியோடு சேர்ந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஜிவி வந்துட்டு இப்போது ஹீரோவாக ரொம்ப நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்காரு. எனக்கு சின்ன ஞாபகம் இருக்குது, தலைவா படத்தில் வாங்கண்ணா வணக்கங்க நான் சாங்கில் ஆடணும். ஸோ ஜிவி அதில் ஆடியிருந்தார் விஜய் சாரோட சேர்ந்து. நானும் அந்த பாட்டில் ஆடியிருந்தேன். ஆக்சுவலாக நான் ஆனதை பார்த்து நான் எவ்வளோ சிரிச்சேனோ அதே மாதிரி அவர் ஆனதை பார்த்து நான் சிரித்தேன் பயங்கரமாக. பட் அதுக்கப்புறம் பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட்டு, அவ்வளோ நல்லா ஆடியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீச் அவ்வளோ பெரிய டைலாக், லென்த்தி டைலாக் ஒரு ஷாட்டில் பேசியிருக்காரு. ஸோ அது இல்லாமல் இதில் ஒரு பெரிய டீமே இருக்காங்க. ரோபோ சங்கர், நம்ம சிங்கப்புலி அண்ணன், ஸோ பாலாஜி எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவர் டைலாக்கே அவர் வச்சு ஓட்டியிருக்காரு. தயவுசெய்து கண்ட்ராவி டைலாக் திருப்பி சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஸோ அவ்வளோ லைவாக இருக்கும் ராஜேஷ் படம் அப்படின்னாலே. கண்டிப்பாக இது கலர்ஃபுல்லாக ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு படம்ன்றது கிளியராக தெரியுது. ஸோ நிக்கி கல்ராணி அந்த ஆனந்தி ஒரு பியூட்டிஃபுல்லான 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிவா சார் சொன்னார் அப்போவே ஊர்லேருந்து வரும்போது அருணாகரில் கட்டி எடுத்துன்னு வந்த காசுன்னு. ஸோ பார்த்து தான் படம் பண்ணுவார் கண்டிப்பாக. இப்போ கூட அருணாகரியில் நான் கட்டினதுக்காரன்னு தெரியல, லைட்டாக கொஞ்சம் சைடில் வீங்கி இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் வர அமௌண்ட் எடுத்து பெரிய லெவலில் அவர் கட்டிட்டு திருப்பி ஊருக்கு போய் ஒரு பெருசாக ஒன்று பண்ணணும், இன்னும் நிறைய படங்கள் பண்ணணுன்ற வாழ்த்துறேன். அவரோட பிறந்தநாள் வேறு. ஸோ நல்ல மனிதர்களுடைய முன்னிலையில் நாசர் சார், தானு சார் எல்லாம் பெரிய பெரிய என்ன சொல்கிறது ஒரு குட் ஹார்ட் ஃபெலோஸ் எல்லாருமே ஒரு நல்ல மனசு கொண்டவங்க வந்திருக்காங்க. ஸோ ஒரு பெரிய டீமே நடிச்சிருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தனேன் சார், சசிகுமார் சார், சசி சார், அந்த நம்ம சீனிவாசன் சார், நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரையும் வரிசையாக எனக்கு சொல்ல இது பண்ணல. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ். Well, first of all, thank you everybody for coming here and Kick. Well, it's been a super kicked journey in Solla, super exciting and super wonderful journey. Thanks to Shiva sir, thanks to Rajesh sir making this journey so amazing for all of us. Thank you Anandi and GV and Balaji for being such amazing co-stars. Thank you so much for being here again and happy birthday again. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ராஜேஷ் சாருக்கு நன்றி இந்த படத்தில் என்ன சூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் தொடர்ந்து பெரிய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ண சான்ஸ் கிடச்சிட்ருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஹாப்பி பர்த்டே சிவா சார் அண்ட் கங்க்ராட்ஸ் ஃபார் 25 years, கம்ப்ளீட்டிங் 25 years. அப்புறம் எல்லா டீமுக்கும் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி பிரசாத் லாக் வந்து எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட். 2006 செப்டம்பர் 13 வந்து வெயில் ஆடியோ லான்ச்சிங்க தான் இருந்தேன். சின்ன பையனாக இருக்கும்போது சில பேர்லாம் நவுத்திட்டாங்க யார் பாணி அப்படின்னு. அப்படியே டீசரில் சாங்லாம் போயிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு இருப்பேன், பிடிக்குமா இவங்களுக்கு, இது பிடிக்குமா, இந்த சாங்லாம் ஒர்க் ஆகுமா அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அதே எக்ஸைட்மெண்ட்டோடு தான் இப்போவும் இருக்கேன். அதே டீசர்ஸ் பார்க்கும்போது இவங்களுக்குலாம் பிடிக்குமா. ஸோ அந்த மாதிரி அந்த சினிமாவுடைய மேஜிக் அது. ஸோ இன்றைக்கி வந்து 10th year ஆக்சுவலி 2016 10 years கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் மியூசிக் டைரக்டராக. அப்புறம் இந்த வருஷம் வந்து ஆக்டராக வந்து ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன்.
அம்மா கிரியேஷன் சார், ஹாப்பி பர்த்டே சார். ராஜேஷ் சார் பற்றி சொல்லணும். என்னென்னா அதிக அசிஸ்டன்ட் டைரக்டர் கொண்ட குழு வந்து ராஜேஷ் சார் தான். அதாவது 20க்கும் மேலே, பாதி பேரே எனக்கு தெரியாது. ஒரு பேட்ச் ஒரு பேர் வந்துட்டே இருப்பாங்க. இதில் என்ன ஹைலைட்னா, படம் பண்ணி ஹிட் பண்ணியிருப்பாங்க. பொன்ராம்லாம் வந்து சூப்பர் ஹிட் கொடுத்து கரண்ட்டில் இருக்கிற டேரக்டர். ராஜேஷ் சார் ஷூட்டிங்னா வந்து மானிட்டரில் உட்காந்துட்டு ஃப்ரேம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பாரு, அங்கே சரியில்லை இது சரியில்லைன்னு. ஒரு 4-5 பேர் ஆல்ரெடி படம் பண்ணி ஹிட்டில் இருக்கிறவங்க வந்து திருப்பி ஒரு டைரக்டர் கிட்ட ஸ்பாட்டில் அசிஸ்டன்ட் டைரக்டராக உட்காந்து அந்த படத்துக்காக ஒர்க் பண்ணுறாங்கன்னா உண்மையாகவே எவ்வளோ லவ் ஒரு டைரக்டர் மேலே இருந்தால் அவங்க வந்து அதில் ஒர்க் பண்ண முடியும். அதுக்கு வந்து ராஜேஷ் ஒரு எடுத்துக்காட்டு. இன்னொரு நான் செமையான விஷயம் ராஜேஷ் சார் கிட்ட என்னன்னா, அவருடைய ஆர்டிஸ்ட் கிட்ட எந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வேணா போய் கதை சொல்லலாம். அது வந்து அவங்களே டைம் அமைச்சு கொடுப்பாங்க. இந்த டைம் ஃப்ரீயா இருப்பான், கரெக்டா போ அப்படின்னு அமுச்சு விடுவாங்க. அப்படியே ஒரு 8 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து கதை சொல்லிட்டாங்க. அண்ட் எல்லாருமே சூப்பரா தான் சொல்லுவாங்க. ஏன்னா நான் பண்றேன்னே சொல்லிட்டு இருப்பேன். நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு அவர் கூட படம் பண்ண போறோம். ஸோ இந்த கிரெடிட் வந்து உண்மையாவே பெரிய விஷயம். அண்ட் மை கோ ஆர்டிஸ்ட் ஆனந்தி, நிக்கி 2 பேருமே வந்து கிரேட் பர்ஃபார்மர்ஸ். இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பாலாஜி வந்து அவர் வேற லெவல். எப்படின்னா, பிரகாஷ் ராஜ் சார் கூட ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சும் போது சாதாரணமாகவே அவர் கூட பயமாக இருக்கும் நமக்கு நடிக்கும்போது. அவரை திட்டிலாம் வந்து டைலாக் இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவான்னா, எதையா ஒன்று வெறுப்பேற்றி விட்டுருவாங்க அவரை. அவர் வந்து மெத்தட் ஆக்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேரையுமே செம்ம அடிப்பார். எங்களுக்கு அடி வாங்குற சீன்லாம் இருக்கும். அவர் ஆக்சுவலி நல்ல மூடில் இருப்பார். சரி நீங்கள் நல்லா போவோன்னு நினச்சா, சார் அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியுமா, சுனாமி அதனால தான் வருது அப்படின்னு சொன்னால் அவர் வந்து கடுப்பாயிட்டார். டெக்டானிக் பிளேட்ஸ்லாம் வந்து உடனே உனக்கு டெக்டானிக் பிளேட்ஸ்லாம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐபேடை இது பண்ணி பயங்கரமாக வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. அதுக்கு அடுத்த சீன் நாங்கள் அடி வாங்குற சீன். அவனால் நானும் வந்து ஒரு 4-5 வாட்டி வாங்கியிருக்கேன். தேங்க்ஸ் பாலாஜி, யூ ஆர் கிரேட், ரியலி கிரேட். அதுக்கப்புறம் இந்த ஓகே கடைசியாக கேமராமேன், டெக்னீஷியன்ஸ், ஆர்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், really wonderful crew. It was lovely working with you. I really loved every moment. I hope all of you become great directors. ஸோ கடைசியாக நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த டைட்டில் நான் கொடுத்தேன், கடவுள் இருக்கான் குமார்னு. இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே சிவா சார் எனக்கு ஃபோன் படத்தை தேட்டரில் பார்த்துட்டு கடவுள் இருக்காண்டா பிரகாஷ் குமார் அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணார்னா செம்ம ஹாப்பி. ராஜேஷ் சார் அதே படத்தை பார்த்து கடவுள் இருக்காண்டா குமார்னு எனக்கு ஃபோன் பண்ணார்னா செம்ம ஹாப்பி. ஆடியன்ஸ்க்கு அதே மாதிரி இருந்தால் இருக்கணும்னு நான் நம்புகிறேன். இந்த படம் ஹிட் ஆகும்னு வேண்டிக்கிறேன். தீபாவளிக்கு வரும், பாருங்கள். ஆக்சுவலாக கடவுள் இருக்கான் குமார் இந்த டைட்டில் வந்து ஜிவி சொன்னார். ஸோ இந்த டைட்டில் சொன்னதுலேருந்து எல்லாமே பாசிட்டிவாக நடந்திருக்கு இந்த படத்துக்கு. ஸோ ஜிவிக்கு ஃபஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லணும் இந்த விஷயத்துக்கு. ஏன்னா அப்படியே ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சனாலிட்டி நான் பார்த்ததில். ஸோ எந்த டைமில் போனாலும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருப்பார். அவரோட பேசிட்டு வெளில வந்தாலே நமக்கே அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தொத்திக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர், ஹீரோ. ஆக்சுவலாக அவருடைய மியூசிக் நான் பெரிய ஃபேன். ஆக்சுவலாக மதுராசப்பட்டினம், அப்புறம் தெய்வ திருமகள், இன்னும் நிறைய படங்கள். ஸோ அவரோட மியூசிக் ஒர்க் பண்ணுறது எனக்கு இன்னொரு அடிஷ்னல் ஆக்சுவலாக ஒரு சந்தோஷம். ஸோ நல்லா வந்திருக்கு. ஒரு ஆல்பமாக நல்லா ஆக்சுவலாக பண்ணியிருக்கோம். ஒரு ஹீரோவாக அவரோட எனர்ஜி லெவல், ஆக்சுவலாக த்ரிஷா, நயன்தாரா, டார்லிங்லாம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக யங்ஸ்டர்ஸுக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. மெயினாக பசங்களுக்கு, ஆக்சுவலாக காலேஜ் பசங்கள்லாம் நிறைய ரிலேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்கிரிப்டுக்கு அந்த மாதிரி ஒரு ஹீரோ தேவைப்படுச்சு. ஆக்சுவலாக ஒரு யங் ஹீரோ வந்து இது பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு எனக்கு. ஸோ உடனே நான் ஜிவி கிட்ட போய் பேசினேன். ஜிவி ரொம்ப சந்தோஷமாக ஒத்துக்கிட்டு ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் பிளான் பண்ணோம். ஆக்சுவலாக அம்மா கிரியேஷன் சிவா சார் நான் சொல்லி ஆகணும். அவருக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு தெரில. என்னை பற்றி நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக சொல்லியிருக்காரு. என்ன விஷயம்னா, இந்த படம் பிளான் பண்ணிவிட்டு நான் அவர்கிட்ட போகும்போது அவரோட 25th இயர்லாம் எங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த படம் டிசைன் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலாக எனக்கு அந்த சான்ஸ் கிடைச்சது அப்படிங்கிறப்போ எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண மற்ற ஆர்டிஸ்ட், ஆக்சுவலாக சந்தான சார், எல்லோரும் கேட்டாங்க சந்தான சார் இல்லாமல் நீங்கள் படம் பண்ணுறீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக சந்தான சாரோட பெரிய ஃபேன்ஸ். இந்த படத்தில் நாங்கள் ஒர்க் பண்ண ரோபோ சங்கர், சிங்கமில்லை, ஜிவி எல்லாருமே. ஸோ இந்த படத்தில் அவரை பற்றி நிறைய பேசிகிட்டு இருந்தோம் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆக்சுவலாக அவர் ஹீரோ ஆகிட்டார். ஸோ நான் வந்து ரொம்ப அடம்பிடிச்சு கேட்டு சண்டைலாம் போட்டால் எனக்காக அவர் பண்ணியிருப்பார் காமெடினா. பட் அது வந்து நான் கேட்க விரும்பலை. ஏன்னா அவர் ஒரு அடுத்த ஸ்டேஜ் அவர் போகிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு ஹீரோவாக இன்றைக்கி ஜெயிச்சிட்டாரு. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் வந்திருக்காரு. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி வந்து சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஒரு டீசர் வந்து இப்போ வந்து பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ஒரு ரோட் மூவி, ஆக்சுவலாக கடவுள் இருக்காக்கும் போது வந்து ஒரு ரோட் மூவி பண்ணியிருக்கோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கும், அந்த நம்பர் பிளேட்டு, அப்புறம் அந்த நேம் போர்டு, டிஸ்டன்ஸ் போர்டு எல்லாம் இருக்கும். ஸோ ஒரு ரோட் மூவி பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே லவ், ஆக்சுவலாக காமெடி, ஆக்ஷன் எல்லாமே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு ரோட் ஃபிலிம் பண்ணுறேன். அதுவே வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய மற்ற படங்கள் எப்படி ஒர்க் பண்ணுமோ அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணோம். ஒரு ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு இந்த படத்தில். என்னோடய ஃபஸ்ட்டு படம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ரொம்ப ஷார்ட் பீரியடில் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம் இந்த படம்.
ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ண இந்த கடவுள் இருக்காங்க டீம், என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் மேனேஜர்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த டைமில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லணும் என்னென்னா வந்து இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 மாதத்தில் வந்து நிறையா நியூஸ்லாம் வந்திருந்தது. இது மாதிரி நான் மணிரத்னம் சார் படத்தில் நடிக்கிறேன், மகேஷ் பாபுவோட நடிக்கிறேன் அப்படின்ட்டுலாம். இது எல்லாமே வந்து இப்போ ரீசெண்டாக நடந்தது. ஆனால் நானும் ரவுடிதானுக்கு அப்புறம் இமீடியட்டாக என்னை நம்பின என் மேலே ஃபுல் கான்ஃபிடென்ஸோட ஃபர்ஸ்ட் வந்த டைரக்டர் வந்து டைரக்டர் ராஜேஷ் சார். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு இன்ஃபேக்ட் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இவரோட படம் எல்லா படத்துலையும் வந்து சந்தானம் வந்து அவர்கள் ரொம்ப முக்கியமான ரோலில் இருப்பார். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் சந்தானம் இல்லாமல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லும்போது சார் சும்மா விளையாடுறாரு அவர் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா அது அந்த கான்ஃபிடென்ஸுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் செகண்ட் திங் வந்து இந்த படத்தில் வந்து நிறையா இவர் எல்லாரையும் வந்து ப்ரொடியூசர்ஸ் டிலைட்லாம் சொன்னாங்க. ஆனால் வந்து ஆக்சுவலாக இவர் ஒரு ஆக்டர்ஸ் டிலைட். நம்மளை எல்லாத்தையும் பண்ண விட்ருவார். நான் போய் பேசிக்கோ தனியாக ஒரு 1 hour நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து என்ன சஜஷன் என்ன ஒரு இம்ப்ரவைசேஷன் பண்ணாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணார். தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக எனக்கு ரொம்ப நாளாக நாங்கள் அவர் கூட ஷோலாம் பண்ணியிருக்கேன், நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஆஸ் அன் ஆக்டர் அவர் கூட இப்போ தான் ஒர்க் பண்ணுறேன். யாரோ சொன்னாங்க அவர் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்காருன்னு. ஆக்சுவலாக அது ட்ரூ. பயங்கர ஸ்ட்ரீட் ஸ்மார்ட். என்ன எல்லாருக்கும் பிடிக்கும், எது கொடுத்தா வந்து விரும்புவாங்க. த்ரிஷா இல்லை நயன்தாராலாம் வந்து அம்மா அப்பாவோட போனீங்கன்னா அம்மா அப்பா நம்மளை வந்து டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் அதே பசங்க கூட போனால் அந்த பசங்க எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். அவர் கூட எங்கேயா ஷூட்லாம் பண்ணும்போது 15 வயசு பையன்லாம் தலை அப்படின்றான். எனக்குலாம் ஆச்சரியமாக இருந்தது. என்னடா வேணா செம்மையாக டபுள் மீன் சூப்பர் ஜோக்காக அந்த பொண்ணுங்களை திட்டின அந்த சாங்கு அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு என்ன பிடிக்கும், இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு என்ன பிடிக்கும், அதுவும் அந்த டைட்டில் ஆரம்பிச்சு இப்போ பேசின அந்த சிங்கிள் டைலாக்லாம் வந்து நிறைய பேர் நாளைக்கு டப் ஸ்பேஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இஸ் வெரி ஸ்ட்ரீட் ஸ்மார்ட், வெரி ஸ்மார்ட் ஆன் இஸ் கெரியர். ஆல் தி பெஸ்ட் ஜிவி. உங்க கூட ஒர்க் பண்ணது சந்தோஷமாக இருந்தது. ஆனந்தி கூடயும் நிக்கி கல்யாணம் நான் எதுவுமே சீனே அவ்வளோ இல்லை, எல்லாமே ஃபுல்லாக ஹீரோக்கே கொடுத்துட்டார் டேரக்டர். அண்ட் செகண்ட் மோஸ்ட் பெஸ்ட் திங் எனக்கு இந்த படத்தில் என்னென்னா, நான் இப்போ தான் வந்திருக்கேன், இப்போ தான் காமெடி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பட் ஆனால் இதில் ரொம்ப வருஷமாக இருக்கிற நிறையா பேர், சிங்கம்புலி சார் ஒரு டைரக்டர், அவர் வந்து ஆல்மோஸ்ட் லைக் பயங்கரமாக பழகிட்ட ஒரு அண்ணன் மாதிரி ஆகிட்டார். அவர் ரோபோ சங்கர், மொட்டை ராஜேந்திரன், அதுக்கப்புறம் ஊர்வசி மேடம், எம்எஸ் பாஸ்கர், இவங்க எல்லாருக்கிட்டேருந்தும் பக்கத்துலேருந்து பார்த்து கற்றுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அண்ட் சார் நான் உங்களை டிசப்பாயின்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். படம் பார்த்தா உங்களுக்கும் பிடிக்கும். இந்த 4 டீசரோட படம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும். ஐ விஷ் சிவா சார் ஆல் தி பெஸ்ட். 50th இயர், அதுக்கப்புறம் இந்த 100வது ஃபங்க்ஷன் எல்லாத்துலையும் நம்ம பேசலாம் சார். தேங்க்யூ. டைம் ஆயிடுச்சுல்ல? ஓகே சார், நன்றி, வணக்கம்.